ஹே ஆல் வெல்கம் டு பிரவி vlogs. vlog போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ இந்த vlogல வந்து நம்ம கிருஷ்ண ஜெயந்தி எங்கள் வீட்டில் எப்படி செலிப்ரேட் பண்ணணும் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ரொம்ப பெருசாலாம் எதுவும் இல்லை, எங்களால் முடிஞ்ச அளவுக்கு சிம்பிளாக நாங்கள் செலிப்ரேட் பண்ணணும். ஸோ அதை தான் வந்து இது vlog-அ நான் போடுறேன். ஸோ நாங்கள் எப்படி செலிப்ரேட் பண்ணணும்னு பார்க்கலாமா? சாட்டர்டே மார்னிங் ஃபஸ்ட்டு எந்திரிச்சதுமே அச்சுவை குளிக்க வச்சுட்டு நானும் குளிச்சுட்டு பூஜா ஐட்டம்ஸ்லாம் இருந்தது, விளக்கு இந்த மாதிரி இதெல்லாம் வந்து ஃபஸ்ட்டு வாஷ் பண்ணி வச்சு அதில் வந்து சில திங்ஸ்லாம் வந்து இந்த ஆயுத பூஜை, கிருஷ்ண ஜெயந்தி இந்த மாதிரி டைமில் மட்டும்தான் நாங்கள் எடுத்து யூஸ் பண்ணுற மாதிரியான திங்ஸும் இருந்தது. ஸோ அதெல்லாம் வந்து வருஷத்துக்கு ஒரு தடவை 2 தடவை கழுகிறது ஒரு மாதிரி தான் இருந்தது. ஸோ அதெல்லாமே நல்லா தேய்ச்சி கழுகி வச்சுட்டு அடுத்தது வந்து நான் வந்து அந்த டெக்கரேட் பண்ணுறதுக்கு அந்த மாதிரி விஷயங்களுக்கு போயிட்டேன். என் மாமியார் வந்து நான் அவங்கக்கிட்ட எனக்கு பாயசம் மட்டும் வச்சு கொடுங்க, மற்றதெல்லாம் கடையில் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொன்னேன். பட் அவங்க வந்து இல்லை நான் எல்லாம் செஞ்சு தரேன்னு சொன்னாங்க. ஸோ அவங்க வந்து ஃப்ரைடேவே வந்துட்டு முறுக்கு, தட்டை வடை, சீடை இந்த மாதிரி குலோப் ஜாமுன் இதெல்லாம் வந்து அவங்களே செஞ்சுட்டாங்க. சாட்டர்டே மார்னிங் வந்துட்டு பாயசம் வச்சு கொடுத்தாங்க. நான் லாஸ்ட் இயர் வந்து மோஸ்ட்லி எல்லாமே கடையில் வாங்கி வீட்டில் பாயசம் அது மட்டும் வச்சுருந்தோம். சரி, ஏன்னா அப்போ வந்து அச்சு வந்து ரொம்ப சின்ன பொண்ணாக தான், இப்போவும் சின்ன பொண்ணாக தான் இருக்கா. ஸோ 2 பேர்த்துக்குமே வந்து ஸ்ட்ரகிள் வேணான்னு சொல்லிவிட்டு அந்த மாதிரி சாமி கும்பிட்டோம். ஓகே, இந்த வருஷம் அந்த மாதிரி பண்ணிக்கலாம், ஏன்னா 2 பேர்த்துக்குமே கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூ இருக்கனால ஓகே வேண்டாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தோம். பட் அவங்க வந்து இல்லை நம்ம வந்து நம்ம வீட்லேயே செஞ்சு சாமி கும்பலான்னு சொல்லிவிட்டு அவங்க வந்து எல்லாமே செஞ்சு கொடுத்தாங்க. ஸோ அவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா நான் வேண்டான்னு சொன்னேன், பட் இருந்தாலும் வந்து அவங்களால முடியலைனாலும் வந்து 2 மணி வரைக்கும்லாம் இருந்தால் எல்லாமே செஞ்சாங்க. ஸோ அது நைட்டு சடனாக பிளான் பண்ணி அவங்க பண்ணினாங்க. ஸோ எனக்கு அதுவே ரொம்ப பெரிய சந்தோஷம். அண்ட் திக்ஷியுமே வந்து ஃப்ரைடே ஈவினிங் போல் வந்திருந்தா. ஸோ நைட்டு வந்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் முறுக்கு இதெல்லாம் செய்கிறதுக்கு பாட்டிக்கு வந்து அவள் ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தா. ஸோ அவளுமே வந்து ஃபஸ்ட்டு டைம் ட்ரை பண்ணுற அந்த முறுக்கு புளியறது இதெல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக மேடம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ பண்ணட்டும்னு சொல்லி விட்டாச்சு. இதெல்லாம் வந்து ஃப்ரைடே நைட் எடுத்த வீடியோ கிளிப்ஸ். இனி வந்து சாட்டர்டேக்கு போகலாம். ஸோ சாட்டர்டே மார்னிங் வந்துட்டு கோலம் வந்து நான் தான் போடுவேன்னு சொல்லி நான் தான் போட்டேன். எனக்கு ரொம்பலாம் போட தெரியாது. கோலம்னா ஜஸ்ட்டு ஓகே இந்த புள்ளி வச்சு போடணும் அப்படிங்கிறது தெரியும். அண்ட் ரொம்ப நல்லாலாம் போட மாட்டேன், ஏதோ போடுவேன், நான் தான் போடுவேன்னு சொல்லி நான் தான் போட்டேன். அப்புறம் வந்துட்டு வீட்டிலே வந்து துளசி இருக்குது. ஸோ துளசியை வந்து பறிச்செடுத்து அதை க்ளீன் பண்ணி வச்சாச்சு. அடுத்தது வந்து டெக்கரேஷன் ஒர்க்குக்கு தான் நான் இறங்கிட்டேன். ஸோ காலையிலேயே சாமி கும்பலான்னு பிளான் பண்ணனால காலையிலேயே கொஞ்சமாக வந்து ரெடி பண்ணலாம் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணணும். பட் முடியலை, மார்னிங்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணி ஈவினிங் போல் தான் வந்து செலிப்ரேட் பண்ணணும். அண்ட் அச்சுவுமே வந்து தூங்க ஆரம்பிச்சிட்டா. அண்ட் திக்ஷியும் வந்துட்டு அவங்களுக்கு டியூஷன் இருக்குன்னு சொல்லிவிட்டு அவங்க கிளம்பிட்டாங்க. ஸோ சரி மெதுவாகவே பண்ணுவோன்னு சொல்லிவிட்டு மெதுவாகவே டெக்கரேட்லாம் பண்ணிகிட்டு இருந்தேன். ஏதோ எனக்கு தெரிஞ்ச மாதிரி என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து பண்ணினேன். ஆக்சுவலி கிருஷ்ண ஜெயந்தி வந்து என் ஃபேமிலியில் எல்லாருமே வந்து வருஷமாக செலிப்ரேட் பண்ணுறது அப்படியெல்லாம் எதுவுமே கிடையாது. ஒரு 3 இயர்ஸாக தான் வந்து நாங்கள் செலிப்ரேட் பண்ணவே ஆரம்பித்தோம். எனக்கு கிருஷ்ணர்னால் ரொம்ப பிடிக்கும். ஸோ ஒரு தடவை நானும் அண்ணாவும் எங்கேயோ போயிட்டு வரும்போது கிருஷ்ணர் சிலை அழகாக இருந்தது, அது வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனோம். அங்கே போய் பார்த்தா சின்னதெல்லாம் விட கொஞ்சம் பெரிய சிலையாக இருந்தது, நல்லா அழகாக இருந்துச்சு. ஸோ அது வாங்கலான்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்துட்டோம். அது வாங்கின ஒரு 1 மந்த்லேயே வந்து கிருஷ்ண ஜெயந்தி வந்தது. அப்போ வந்து நான் ஒர்க் பண்ணுற ஆஃபீஸில் சொன்னாங்க, இந்த மாதிரி கிருஷ்ணர் சிலை இருந்துச்சுன்னா நீங்கள் பூஜை பண்ணலாம்ல, வாங்கி சும்மா ஏன் வச்சிட்ருக்கீங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ எனக்கு ஐடியாவே இல்லை. ஸோ வீடியோலாம் என்னென்ன எப்படியெல்லாம் பண்ணணும் அப்படின்னு பார்த்துட்டு ஓகே அந்த அன்றைக்கி ஈவினிங் போய் பண்ணினேன். பட் நான் ஃபுல்ஃபில்லாக தான் பண்ணினேன், மனசில் வந்து எதுவுமே நான் வேண்டிக்கலை. பட் இவருக்கு நான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பிடிச்சி தான் எல்லா விஷயம் அதை நான் ரொம்ப பண்ணினேன், இனிஷியேட் எடுத்துகிட்டேன். பட் எனக்கு நெக்ஸ்ட் இயரே பார்த்தா வந்து நெக்ஸ்ட்டு கிருஷ்ண ஜெயந்தி அப்போ எனக்கு மேரேஜ் ஆகி நான் கன்சீவாக இருந்தேன். ஸோ அது எனக்கு ரொம்ப அன்எக்ஸ்பெக்டடாக எல்லாமே நடந்தது. நான் மேரேஜ் ஆகணும் அந்த மாதிரி எந்த ஒரு தாட்லேயுமே இல்லை. பட் வந்து கன்சீவாக இருந்தேன், அதுவும் நல்ல பெரிய விஷயம். ஸோ அதனால் வந்துட்டு ப்ரெக்னெண்ட்டாக இருந்த டைமும் வச்சேன். அடுத்த வருஷம் வந்துட்டு அச்சு வந்திருந்தேன். ஸோ அச்சுவை வச்சு நான் பண்ணினேன். ஸோ எனக்கு ஒரு கிருஷ்ண ஜெயந்தியும் முடியும் போதுமே வந்து, அதாவது அடுத்த கிருஷ்ண ஜெயந்திக்குள்ளே எனக்கு நல்ல விஷயங்கள் வந்து நடந்துடும், ஏதாவது ஒரு விஷயம் நடந்துடும். ஸோ அதனால் வந்து இந்த வருஷம் நான் கண்டிப்பாக பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் பண்ணினேன். நான் பர்ஃபெக்டாக சாமி கும்பிடுவேனான்னு கேட்டால் எனக்கு தெரியாது. எனக்கு தெரிஞ்ச மாதிரி எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் வீடியோலாம் பார்த்து ஒரு 4-5 வீடியோலாம் பார்த்துட்டு அதிலெல்லாம் என்ன பண்ணுறாங்களோ பார்த்து அந்த மாதிரி தான் நானும் செலிப்ரேட் பண்ணுவேன். நான் அச்சு வந்து தூங்க ஆரம்பிச்சிட்ட ஒரு 4 o'clock போல் நல்லா தூங்கிட்டு இருந்தா. ஸோ 6 o'clock நம்ம சாமி கும்பலான்னு பிளான் பண்ணியிருந்தோம். நான் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டு இவளுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன், இவ எப்போ எழுந்திரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு.
சரி இவ தூங்கும்போதே வந்து நம்ம இந்த பொட்டு இதெல்லாம் வச்சு விட்டுறலாம். ஏன்னா முழிச்சிட்டு இருந்தால் கண்டிப்பாக வைக்க முடியாது, வைக்கவும் விட மாட்டா. ஸோ அதனால் இவ தூங்கும்போதே வந்து இதெல்லாம் நான் வச்சு விட்டுட்டேன். பொட்டு வச்சாச்சு. அடுத்த காஸ்ட்யூம்லாம் மேடம் போடுவாங்களான்னு தெரியாது. ஏன்னா 2 டேஸ்க்கு முன்னாடியே நாங்கள் ட்ரையல் பார்க்கும்போது அவள் விடவே இல்லை. இவளுக்கு ராதை வேஷம் போடலான்னு ஒரு ஆசை இருந்தது. ட்ரையல் பார்த்தேன், விடலை. ஸோ விட்டுருவோம், என்ன நடக்குதோ நடக்கட்டும்னு சொல்லி விட்டாச்சு. பொட்டு வச்சு விட்டோம். இனி அடுத்தது என்னங்கிறது அவளுக்கு தான் தெரியும். கிருஷ்ண ஜெயந்திக்கு வீட்டில் என்ன பண்ணீங்க? வாங்க பாட்டு பண்ணேன். கட்ட விட ஓகே. அப்புறம் குலோப் ஜாமுன். ஓகே. குலோப் ஜாமுன். ஓகே. அப்புறம் அப்புறம் பருப்பு பாயசம். ஓகே, சூப்பர். ஆக்சுவலி இதுக்கு முன்னாடி இருந்த வீடியோ வந்து அவங்க பேசவே மாட்டேன்னு சொன்னாங்க. இல்லை நீங்கள் பேசணும் அப்படின்னு 2 பேர்த்தையும் கம்பேர் பண்ணி 2 பேரும் பண்ணினாங்க. ஸோ ஹாப்பி. அச்சு தூங்கிட்டே தான் இருந்தா. நான் அதுக்குள்ளே வந்து எல்லா இதுவும் முடிச்சாச்சு. பாதம் வைக்கிறதுக்கு வந்து நான் ரொம்ப வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். 5:30 ஆயிடுச்சு. மேடம் வந்து எந்திரிக்கிற மாதிரியே இல்லை. சரி நம்ம எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருவோம், மேடம் எந்திரிச்சா நம்ம சாமியை கும்பிட்டுலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ நான் வச்சுட்டு போயிட்டேன் பாதம்லாம். இதில் என்ன விஷயம் அப்படின்னா, டெய்லியும் வந்து நமக்கு கம்ஃபர்டபுளான ட்ரெஸ் போட்டு இந்த மாதிரி ஏதாவது ஒரு டேயில் நம்ம ஸ்பெஷலாக saree கட்டிட்டு இந்த மாதிரி ஒர்க் பண்ணும்போது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. ஃபஸ்ட்டெல்லாம் எனக்கு saree கட்டுறதுனா ரொம்ப பிடிக்கும். பட் ஆஃப்டர் மேரேஜ் saree கட்டி அதுவும் பாப்பாலாம் வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி வீட்டு நம்மளுக்கு பிஃபோர் மேரேஜ் வந்து ஒரு வேலையும் இருக்காது. saree கட்டணும் அப்படின்னா ஃபோட்டோ எடுத்து போடுறது, ரீல்ஸ் பண்ணுறது, இந்த மாதிரி தான் போயிட்டு இருந்தது. ஆஃப்டர் மேரேஜ் அப்படி கிடையாது. இறங்கி வீட்டு வேலை செய்யணும். வீட்டு வேலை அப்படின்னாலே நம்மளுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கிறது நைட்டி தான். ஸோ சாரியோடு பண்ணும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது, அன்கம்ஃபர்டபுளாக இருந்தது. எப்படா கழட்டுவேன். அதுவும் இல்லாமல் நான் மார்னிங்கே வந்து கட்டிட்டேன். எங்கள் மேடம் வந்து வச்சு செஞ்சுட்டாங்க. அந்த அன்றைக்கி ஒரு 6:30 போல் தான் எந்திரிச்சா. ஸோ அது வரைக்கும் வந்துட்டு எப்போ எந்திரிப்பா அந்த மாதிரி வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தேன். அண்ட் இன்னொரு விஷயம், இவங்க தூங்கி எந்திரிச்சிட்டாங்க அப்படின்னா நமக்கு எந்த ப்ராப்ளம் கிடையாது. தூக்கம் வர்றதுக்கு முன்னாடி அப்படின்னா கொஞ்சம் வந்து நைன்னு நமக்கும் கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். ஸோ இது நல்லா தூங்கட்டும்னு சொல்லி விட்டுட்டேன். ஒரு 6:30 போல் எந்திரிச்சாங்க. அவங்க தூக்க கலக்கம் போகிறதுக்கு முன்னாடியே வந்து ட்ரெஸ்ஸு, ஜெல்லு, அந்த பாசி இதெல்லாம் வந்து எடுத்து போட்டு விட ஆரம்பிச்சிட்டோம். அவளுக்கு என்ன நடக்குதுன்னே தெரியல. என்னடா நம்மளை வச்சு பண்ணுறாங்க, சரி நம்ம எங்கேயோ வெளியே போக போகிறோன்னு போல் ஏதோ நினச்சிட்டு அவளுக்கு டைப்பர் எடுத்து போட்டாலே ஓகே நம்ம வெளியே போகிறோம் அப்படிங்கிற மாதிரி தாட்டு வந்துடும். இப்படியெல்லாம் ரெடி பண்ணும்போது ஓகே நம்ம வெளியே தான் கூட்டிகிட்டு போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி அவளுக்கு மைண்ட் செட் இருந்துச்சு. என்னோடய மைண்டில் இவளுக்கு எப்போ புத்தி மாறும், இவள் எப்போ இதெல்லாம் வந்து கழட்டி போடுவா, இல்லை அழுகுவா, அந்த மாதிரி எப்போ வேணாலும் இது நடக்கலாம். ஸோ ஓகே நான் என்னோடய மைண்டில் செட் பண்ணிக்கிட்டேன். ஓகே இந்த மாதிரி அழுதா இல்லை அவளுக்கு அன்கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம எல்லாத்தையும் கழட்டி விட்டுடலாம், ஃப்ரீயாகவே விட்டுருவோம் அப்படின்னு சொல்லி தான் நான் பிளான் பண்ணியிருந்தேன். அண்டு இவளுக்கு கையில் கட்டும்போது மட்டும் என் ஹஸ்பண்ட் சொன்னார், வேண்டாம் அது போட்டேன் அப்படின்னா மற்றதுக்கு எல்லாமே அவள் வேண்டான்னு சொல்லிடுவா, அவளுக்கு அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும்னு சொன்னதுனால ஓகே நான் அதை வந்து போடாமல் விட்டுட்டேன். அண்ட் இந்த காஸ்ட்யூம் இதெல்லாம் வந்து லாஸ்ட் இயர் வாங்கினது தான். பேண்ட்டு மட்டும் பத்தலை. ஸோ அது மட்டும் நான் தனியாக ஆர்டர் பண்ணி எடுத்து வச்சுருந்தேன். மற்றது எல்லாமே லாஸ்ட் இயர் வாங்கினதான். புல்லாங்குழல் லாஸ்ட் இயர் வந்து மிஸ் ஆயிடுச்சு. ஸோ அது எங்கன்னு தெரியலை. ஓகே இவ காஸ்ட்யூம்க்கே போடுவாளா என்னன்னு தெரியல, அதனால் நான் அதை ரெடி பண்ணலை. அண்ட் கண்ணாடியில் அவளை பார்த்துக்கிட்டா, ஒரு ரியாக்ஷனும் இல்லை. அவளுக்கு என்னென்னு அவளுக்கு புரியவும் இல்லை. அண்ட் வெளியே வந்து கூட்டிகிட்டு போய் வெளியிலேருந்து உள்ளே வர்ற மாதிரி பிளான் பண்ணினேன். நடந்து விளாண்டு அவள் வெளியே போனதும் கீழே போகணும் எடுக்க சொல்லிட்டா. ஓகே நம்ம வெளியே தான் கிளம்புறோனால வெளியே போகணுன்ட்டு ஸ்டெப்ஸை பார்த்து கை காட்டினா. அண்ட் இல்லை நம்ம உள்ளே வா, சாமி கும்பிட்டு அப்புறம் போகலான்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு வந்தேன். அண்ட் மேடம் வந்து பொறுமையாக அப்படியே உள்ளே வந்தாங்க. உள்ளே வந்துட்டு அந்த டெக்கரேட் பண்ணதெல்லாம் பார்த்தாங்க. அவளுக்கு அப்போ தான் பார்க்குறான். ஸோ அவள் பார்த்துட்டு அவளுக்கே சர்ப்ரைஸ் ஆயிடுச்சு.
வெளியே இருந்து உள்ளே வந்ததும் சாமியெல்லாம் பார்த்ததுமே மேடம் வந்து ஆக்டிவ் ஆகிட்டாங்க. ஸோ அதில் இருக்கிறதெல்லாம் ஒன்று ஒன்று எடுத்து போடுறது அந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணிட்டா. சரி பூஜை பண்ணணுமேங்கிறதுக்காக வந்து கையில் ஒரு பொரி உருண்டை கொடுத்து உட்கார வச்சுட்டோம். அந்த பூஜை முடிகிற வரைக்கும் அந்த பொரி உருண்டையை தான் சாப்பிட்டு இருந்தா. ஸோ அந்த மிச்சர் சாப்பிட்ற மாதிரி இவ்வளோ உட்கார வச்சு பொரி உருண்டை கொடுத்து சாப்பிட வச்சுட்டு நாங்கள் பூஜை எல்லாம் போட்டுட்டோம். அவங்க பூஜையெல்லாம் பண்ணும்போது அவங்க என்னென்னலாம் பண்ணுறாங்களோ அதே மாதிரி கையெல்லாம் வச்சு அவளும் பண்ணிகிட்டு இருந்தா. யார் என்ன பண்ணுறாங்களோ அதை பார்த்து அதே மாதிரி அப்சர்வ் பண்ணிட்டு பண்ணுவாள். இது வந்து பூஜையெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் வந்துட்டு ஓகே ஒரு ஃபோட்டோஸ்லாம் எடுக்கலாம்னு சொல்லி ஹேர்லாம் செட் பண்ணி அந்த கிளிப்லாம் குத்தி வச்சுருந்தேன். எல்லாத்தையும் கழட்டி எரிஞ்சிட்டா. அதில் பூஜைக்கு வச்சுருந்த ரவா லட்டு இதெல்லாம் எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டா. சரி கிருஷ்ணரே வந்து சாப்பிட்டுட்டோம், அதுதான் பூஜை போட்டுட்டோம்ல அப்படின்னு சொல்லி விட்டுட்டேன். அதுக்கப்புறம் மேடம் கைக்கு போயிடுச்சு. அவங்க என்ன பண்ணுறாங்களோ பண்ணட்டோம்னு சொல்லி விட்டுட்டோம். இது எல்லாமே வந்து அச்சு பண்ணினது தான். பூஜை முடிஞ்சதுக்கப்புறம் பூஜைக்கு முன்னாடியே ஒரு 2-3 தடவை எடுத்து போட்டான். நான் எடுத்து வச்சேன். சரி பூஜை முடிஞ்சதுக்கப்புறம் அவள் அதில் தான் உட்காந்து விளையாடிட்டு இருந்ததுனால நான் விட்டுட்டேன். அந்த வீடியோ எடுக்கிறதுக்கு மறந்துட்டேன். சரி கிருஷ்ணரும் இதில் தானே விளையாடுவார், அதனால் எனக்கு ஏதோ கிருஷ்ணரே வந்து விளையாடுற மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது. ஸோ அதனால் விட்டுட்டேன். அவள் அதில் தான் விளையாடிட்டு இருந்தா. தென் அதில் வச்சுருந்த ரவா லட்டு, உண்ணியப்பம் இதெல்லாம் வந்து எடுத்து சாப்பிட்டா.
சரி கிருஷ்ணரே வந்து சாப்பிட்டாருங்கிற ஒரு ஃபீல் வந்தது. எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து கடிச்சு அப்படியே வச்ச டேஸ்ட் பார்த்த மாதிரி எல்லாத்தையும் சாப்பிட்டாவ. இது வந்து மேடம் துளசி தண்ணியில் விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. இது வந்து எல்லாமே முடிஞ்சது. அக்கா வீட்டுக்கும் போயிட்டு வர்றதுல இருந்தது. அவங்களும் சாமி கும்பிட்டாங்க. ஸோ அங்கே போயிட்டு வந்ததுக்கப்புறம் ட்ரெஸ் எல்லாம் அந்த பேண்ட் இதெல்லாம் ரிமூவ் பண்ணி விட்டுட்டேன். அதுக்கப்புறம் மேடம் வந்து இதில் போய் உட்காந்து விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த அதிரசம் எடுத்துகிட்டு எனக்கு வேணுமான்னு 2 டைம் கேட்டேன். 2 டைம் நான் எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டேன். 3rd டைம் கேட்கும்போது எனக்கு வேண்டாம் நீ சாப்பிடு அப்படின்னு சொன்னேன். ஸோ நான் சொன்னதும் டக்குன்னு வந்து மேடம் அவங்க வாயில் எடுத்து வச்சுட்டாங்க. அவள் எடுத்து டக்குன்னு வச்சா நான் திட்டுவணும்னு என்கிட்ட 2 தடவை கேட்டால் 3வது தடவை நீ சாப்பிடுன்னு சொன்னதும் அவள் வாயில் வச்சுட்டா. இந்த இடம் வந்து தூங்க போகிறதுக்கு முன்னாடி அந்த தண்ணி எல்லாத்தையும் கவுத்தி விட்டாச்சு. அதில் வச்சுருந்த எல்லா திங்ஸும் வந்து ஒன்று ஒரு வேறு இதுக்குள்ளே போட்டு மிக்ஸ் பண்ணி ஒரு வழி பண்ணிட்டா. பட் எப்படியோ வந்து நாங்கள் இந்த தடவை கிருஷ்ண ஜெயந்தி செலிப்ரேட் பண்ணிட்டோம் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா வந்து லைக் பண்ணுங்கள். இதுதான் நாங்கள் செலிப்ரேட் பண்ணது.